ஹாய் மக்களே, ஹோம்மேட் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொத்து பரோட்டா நம்ம 2 டைப்பில் செஞ்சு சாப்பிட்லாம். சால்னா ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை கொத்து பரோட்டா பண்ணிவிட்டு அதன் பிறகு சால்னா வச்சும் சாப்பிட்லாங்க. இது 2 டைப்பில் பண்ணலாம். நல்லா பரோட்டாவை நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா எடுத்துக்கிட்டு இதை மாதிரி கசக்கி நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிரித்து எடுத்தோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை பொறுக்கிற சூடுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி பிரித்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிரித்து எடுக்கிறது. ஒரு 4 முட்டை, 5 பரோட்டாக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு 4-5 வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வரணும். வெங்காயம் நசுங்க இருக்கணும். தக்காளி குழைவாக இருக்கும். காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், இந்த பிரித்து வச்ச பரோட்டா, முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா கொத்து பரோட்டா கொத்தெல்லாம் எப்படி நல்லா கொத்துன்னு கொத்தி நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். சால்னா ஊற்றிக்கலாம். தேவைன்னா நம்ம சால்னாவை இப்படியே கையோடு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக.